அண்மைச் செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளுக்கு ரூபாய் 1020 கோடி லஞ்சம் பெற்றது தொடர்பான புகாரில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபிக்கு 2வது முறையாக எழுதியுள்ள கடிதத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலே பணியிடங்களை வழங்குவதற்கு சட்டவிரோதமாக 888 கோடி அளவிலாக பணம் முறைகேடாக பெறப்பட்டதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. அது தொடர்பாக அமலாக்கத்துறை ஆதாரங்களின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வந்திருந்தது. இந்த நிலையில்தான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த முறைகேடு கிட்டத்தட்ட 1020 கோடி அளவுக்கு நடந்திருப்பதாக குறிப்பிட்டு 2வது முறையாக அந்த துறை சார்ந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டவர்களுக்கு அமலாக்கத்துறை எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே அமலாக்கத்துறை இந்த துறையில் கண்டறிந்த ஊழலுக்கு மேலும் கூடுதலாக தற்பொழுது 250 மொத்தமாக 1020 கோடி என்ற அளவிலே அந்த ஊழல் அதிகரித்துள்ளதாக 252 பக்க அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ள அண்ணாமலை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 7.5% முதல் 10% வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் KN நேருவினுடைய உறவினர்கள் மூலமாக இந்த முறைகேட்டு பணம் வாங்கப்பட்டிருக்கின்றது. ஹவாலா உள்ளிட்டவற்றின் மூலமாக இந்த பணத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை வாட்ஸ்அப் உரையாடல்கள், லஞ்ச கணக்கு பட்டியல் போன்ற விவரங்களையும் அமலாக்கத்துறை பகிர்ந்துள்ளதாக பதிவு செய்திருக்கின்றார். கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியிலே ஒரே ஒரு துறை மட்டும்தான் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றது. அது கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்கின்ற முறைகேடாக நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த லஞ்ச பணம் பெறக்கூடிய துறை மட்டும்தான் என்று விமர்சித்திருக்கக்கூடிய அவர் கேஷ் ஃபார் ஜாப் என்று சொல்லும் வகையில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்கு முதலமைச்சர் உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.